ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் ரோஸ் செடியில் ஏன் பேசில் ஷூட் வந்து முக்கியம், அது ஏன் வர வைக்கணும், என்ன உரம் கொடுத்தா பேசில் ஷூட்ஸ் வரும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் வந்து பார்க்கலாம். நான் உரம் கொடுத்ததுக்கப்புறமா வந்த பேசில் ஷூட்ஸ் தான் இது. அடியிலேருந்து வந்திருக்கு. இந்த பேசில் ஷூட் வந்து ஒரு ரோஸ் செடிக்கு வருது அப்படின்னா அதோட வேர் வளர்ச்சி வந்து நல்லா இருக்குது அப்படின்னு அர்த்தம். வேர் வளர்ச்சி நல்லா இருந்தால் தான் செடியோட க்ரோத்தும் நல்லாயிருக்கும். இன்னொரு பேசில் ஷூட்டு வந்திருக்கு பாருங்கள். நீங்கள் ரோஸ் செடியில் நல்லா கவனிச்சிங்க அப்படின்னா மற்ற கிளையில விட இந்த பேசில் ஷூட்ஸில் வந்து நிறைய மொட்டுக்கள் வைக்கும். மற்ற கிளையில் வர மொட்டுக்கள் வந்து 1 2 அந்த மாதிரி தான் வரும். ஆனால் பேசில் ஷூட்ஸில் மட்டும் எப்பவுமே கொத்து கொத்தாக தான் வந்து மொட்டு வச்சு பூக்கள் வந்து பூக்கும். அதனால தான் நான் எப்பவுமே சொல்கிறது, ரோஸ் செடி அப்படின்னா நம்ம பேசில் ஷூட்ஸ் வர மாதிரி தான் உரம் கொடுக்கணும். இப்போ அந்த பேசில் ஷூட் வந்து பெருசாகிடுச்சு. அந்த பெருசான பேசில் ஷூட்டில் வந்து எத்தனை மொட்டு இருக்குது அப்படின்ட்டு பார்க்கலாம். நீங்களே பாருங்கள், மற்ற கிளையில் வந்து 1 2 பூக்கள் தான் இருக்கும். அந்த வளர்ந்த பேசில் ஷூட் வந்து நான் காமிக்கிறேன். நான் கை வச்சுருக்கேன் பார்த்தீங்களா, அதுதான் நான் சின்னதாக காமிச்சது. இப்போ வந்து அது பெருசாகிடுச்சு. அந்த கிளையிலே பாருங்கள் எத்தனை மொட்டு இருக்கும் அப்படின்ட்டு நீங்களே பாருங்கள். நீங்கள் பார்க்குறது தான் ஒரு 7 8 மொட்டுக்களாவது அந்த பேசில் ஷூட்டில் வந்து வச்சுருக்கோம். அதனால தான் சொல்கிறேன், ரோஸ் செடியில் வந்து பேசில் ஷூட்ஸ் வர மாதிரி நம்ம எப்பவுமே உரம் கொடுக்கணும். அதுவும் இல்லாமல் நம்ம ரோஸ் செடியை வந்து அடிக்கடி கட் பண்ணி விட்டுட்டே இருக்கணும். அப்போ தான் வந்து எல்லா கிளையிலையும் வந்து துளிர் அதிகமாக வரும். துளிர் வந்து நிறைய வர வர தான் அதில் மொட்டுக்கள் வந்து வைக்கும். இந்த ரோஸ் செடிலாம் வந்து ஹெவி ஃபீடர். அதுக்கு வந்து நிறைய சத்துக்கள் வந்து நம்ம கொடுத்துட்டே இருக்கணும். அப்போ தான் அந்த செடிங்க வந்து நல்லா செழிப்பாக வளரும். இன்னொரு செடியில் வந்து பேசில் ஷூட் வந்து காமிக்கிறேன். இந்த செடியிலையும் வந்து அடியிலேருந்து ஒரு கிளை வருது பார்த்திங்களா, அதுதான் வந்து பேசில் ஷூட். பூ ஒன்று பூத்திருக்கு பார்த்திங்களா, அந்த பூ வந்து சாதா கிளையில் வந்து பூத்த பூ, ஒரே ஒரு பூ தான் வந்து பூத்திருக்கு. ஆனால் பேசில் ஷூட்லேருந்து வர கிளையில் பாருங்கள் எவ்வளோ மொட்டு இருக்குது பாருங்கள், ஒரு 5 6 மொட்டு இருக்குது. அதனால தான் ரோஸ் செடிக்கு பேசில் ஷூட் வந்து ரொம்பவே முக்கியம் அப்படின்ட்டு நான் சொல்கிறேன். எல்லோரும் சொல்லுவாங்க, இந்த பூச்செடிக்கெலாம் வந்து பாஸ்பரஸ் பொட்டாசியம் சத்து அதிகமாக இருக்கிற உரம் தான் வந்து நம்ம கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் என்னோடய அனுபவத்தில் வந்து நான் சொல்கிறது என்னென்னா, நைட்ரஜன், பாஸ்பரஸ், பொட்டாசியம், கால்சியம் அந்த மாதிரி எல்லா சத்துமே இருக்கிற மாதிரி தான் நம்ம வந்து பூச்செடிக்கு, பழச்செடிக்கு, காய்ச்செடிக்கு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்துக்குமே கொடுக்கணும். ஏன்னா என்பிகே அப்படின்றது அடிப்படையான சத்து. அதனால் நீங்கள் ஒவ்வொரு முறையும் செடிக்கு உரம் கொடுக்கும்போது இந்த என்பிகே சத்து 3மே இருக்கிற மாதிரி தான் நாம் உரம் கொடுக்கணும். இப்போ இந்த செடி வந்து அந்த பேசில் ஷூட் வந்த மொட்டு இருக்குது பார்த்திங்களா, அது வந்து இப்போ வந்து மலர்ந்துச்சு. அந்த பூக்கள் வந்து எவ்வளோ அழகாக பூத்துருக்கு பாருங்கள், எத்தனை பூ இருக்குது பாருங்கள். வாங்க இப்போ நான் என்ன உரம் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இது வந்து கிச்சன் கம்போஸ்ட் வீட்டிலே செஞ்சது. இதில் செடிக்கு தேவையான எல்லா சத்துமே இருக்குது. நீங்கள் வந்து தொழு உரம் அந்த மாதிரி என்ன இருந்துச்சுன்னா கூட நீங்கள் வந்து சேர்த்துக்கலாம். இதில் வந்து என்னென்ன ஆட் பண்ணியிருக்கேன் அப்படின்னா, ஃபஸ்ட்டு காமிக்கிறது வந்து போன் மீல். அதில் வந்து நிறைய கால்சியம் சத்து இருக்குது. அது ஒரு 2 ஸ்பூன் எடுத்திருக்கேன். இது வந்து ஆல் இன் ஒன் என்பிகே அப்படின்ட்டு நான் ஒரு வீடியோ போட்டிருப்பேன், அந்த உரம். நெக்ஸ்ட்டு வந்து சாம்பல், அதில் நிறைய பொட்டாசியம், பாஸ்பரஸ் சத்து இருக்குது. அப்புறம் வேப்ப புண்ணாக்கு 1 ஸ்பூன் எடுத்து வச்சுருக்கேன். வேப்ப புண்ணாக்கு சேர்த்திங்கன்னா வேரில் வந்து எந்த பூச்சி தாக்குதலும் இல்லாமல் செடி வந்து நல்லா வளரும். இப்போ அது எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த பன்னீர் ரோஸ் செடிக்கு வந்து போட்டு விட்டுடலாம். மண் முதல்ல கலரிட்டு அதுக்கப்புறமா போட்டுருங்க. போட்டு நல்லா மண்ணோட மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா தண்ணி ஊற்றிடுங்க. நான் ஏன் ஒவ்வொரு முறையும் உரம் கொடுக்கும்போது அந்த என்பிகே சத்து இருக்கிற மாதிரி கொடுக்க சொல்கிறேன் அப்படின்னா, இலைங்களுக்கு வந்து நம்ம நைட்ரஜன் சத்து அதிகமாக இருக்கிற மாதிரி கொடுக்கணும். ஏன்னா இலை வழியாக தான் செடிங்கள்லாம் வந்து உணவு தயாரிக்கும். அப்போ தான் இலைகள்லாம் வந்து பச்சை பசேல்னு இருக்கும், குளோரோஃபில் வந்து நிறைய இருக்கும். அப்போ தான் உணவு தயாரிக்க முடியும், செடிங்களும் நல்லா செழிப்பாக வளரும். உங்கள் ரோஜா செடிக்கு இந்த உரத்தை ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.